வெல்கம் அண்ட் வணக்கமுங்க. நான் உங்கள் டாக்டர் பிரவீன்ராஜ், டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஃபிசிஷியன், ஆல்சோ ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த்-ஈஸி. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கலாம், இல்லாமல் எந்த நோயும் இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சுருப்பாங்க. ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு ஸ்கேல் வச்சுருப்போங்க. அதுதான் நம்ம நார்மலாக சொல்கிறது பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஎம்ஐனா என்ன? இந்த பிஎம்ஐ எந்த அளவில் இருந்தால் நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க? அதே நேரத்தில் இந்த பிஎம்ஐயில் சில பிரச்சனைகளும் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன பிரச்சனை? ஸோ அப்படி பிஎம்ஐயில் பிரச்சனை இருக்கும்போது என்ன அல்டர்னேட்டிவ்ஸை வச்சு நாம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கோமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வாங்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, இந்த பிஎம்ஐனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட வெயிட் கிலோகிராம்ஸில் நம்ம மெஷர் பண்ணிக்கணும், கேஜிஸில். அதே சமயம் உங்களோட ஹைட் அது மீட்டர்ஸில் இருக்கணுங்க. அதை நம்ம மெஷர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வெயிட்டையும் ஹைட் இன் ஸ்கொயரில் டிவைட் பண்ணணும். உங்கள் ஹைட் இன் மீட்டர்ஸ் ஸ்கொயரில் இருக்கணும். அப்படி டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் பிஎம்ஐ. சரி, ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது இந்த வேல்யூவை வச்சு நான் கரெக்டாக லெவலாக இருக்கேனா இல்லை வெயிட் அதிகமாக இருக்கேனா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, WHO ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த பிஎம்ஐயை வச்சு நாம் எப்படி ஃபிட்டாக இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் உங்களோட பிஎம்ஐ 18.5லிருந்து 24.9க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக இருக்கீங்க. இதுவே இப்போது இந்த 24.9 தாண்டுது அப்படின்னா நீங்கள் ஃபிட்டாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஒபிசிட்டி, உடல் பருமன் ரீஜனுக்கு என்டர் ஆகுறீங்க அப்படின்னு அர்த்தங்க. அதுலேயும் நாங்கள் கிளாசிஃபை பண்ணுவோம். ப்ரீ ஒபிசிட்டி, ஒபிசிட்டி கிளாஸ் 1, கிளாஸ் 2, மார்பிட் ஒபிசிட்டி அப்படின்லாம் இருக்குது உங்களோட பிஎம்ஐயை பொறுத்து. அந்த ஸ்கேல் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ 25 தாண்டிட்டாலே எல்லாரும் ஒபீஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ரிஸ்க் இருக்குது. இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் சொல்கிறேன். நம்ம இந்தியன்ஸுக்கு இந்த WHO கொடுத்துருக்கிற இந்த ஸ்கேல் ஃபிட் ஆகாது, கரெக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம இந்தியன்ஸ் ஜென்ரலாகவே நம்ம சவுத் ஏஷியன்ஸ் கண்ட்ரீஸ், இந்தியன்ஸுன்னு கிடையாது, சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாருக்குமே பார்த்துட்டிங்கன்னா அப்டோமினல் ஒபிசிட்டி அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே நான் பார்த்தோன்னா ஏஜ் ஆகுறப்போ வயிற்றை சுற்றி தான் கொழுப்பு படிஞ்சு பார்த்துருப்பீங்க. அது நம்ம தப்பு இல்லைங்க. நம்ம இந்த சவுத் ஏஷியா, இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் நிறைய பஞ்சம், பட்னி இதெல்லாம் தாண்டி வரும்போது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் எப்போ சாப்பாடு கிடைக்குதோ அதை சாப்பிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், எனர்ஜி அதோட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு என்ன ஆயிடுச்சு, அவங்க அதிகமாக சாப்பிட்றது எல்லாத்தையும் கொழுப்பாக சேமிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொழுப்பாக சேமித்து எங்கெல்லாம் தேக்க முடியுமோ வயிற்றை சுற்றி, தொடைகளில் இங்கெல்லாம் தேக்க ஆரம்பிச்சது. அப்போ எப்போ எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ அந்த நேரத்தில் அந்த கொழுப்புகள் இருந்து கன்வெர்ட் ஆகி எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சிது. இதுதான் நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இந்த பஞ்சம் பட்னியெல்லாம் இருந்ததுனால இப்படிதான் நிறையா சாப்பிட்டு எனர்ஜியை சேமிச்சு வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதே ஜென்ரேஷன்ல தான் நாம வந்திருக்கோங்கிறதுனால நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸஸா கேலரி எடுக்கும் போது எல்லாமே அது எங்க கொழுப்பா படியும்னா வயிற்றை சுத்தி தான் படியும். சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். இதுதான் இங்க பிரச்சனையே. பார்க்கறதுக்கு லீனா இருப்போம், ஆனா நாம கொழுப்பு இருக்கலாம். என்ன சொல்றீங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமா, தின் ஒபிசிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இந்த கொழுப்பு எவ்வளோ வகைப்படும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஜென்ரலாக இந்த கொழுப்பு ஃபேட்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப் இருக்குங்க. ஒன்று விசரல் ஃபேட், இன்னொன்று சப்கியூட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். சப்கியூட்டேனியஸ் ஃபேட்னா நம்மளோட தசைகளுக்கு கீழே இருக்கிறது, லைக் இந்த கை கீழே இருக்கலாம், இல்லை கன்னத்துக்கு கீழே இருக்கிறது சப்கியூட்டேனியஸ் ஃபேட் அப்படிங்க. இதே விசரல் ஃபேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு உறுப்புக்கு மேலே படியக்கூடிய ஃபேட் கண்டென்ட்டுங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஸ்டோர் ஆகிற வயிற்றை சுற்றி சென்ட்ரல் ஒபிசிட்டியில் கொழுப்பு தான் இருக்குது. அப்படி இருக்கிறது எல்லாமே விசரல் ஃபேட் அப்படின்னு கிளாசிஃபை ஆகும். அதனால தான் நம்ம இந்தியன்ஸுக்கு சென்ட்ரல் ஒபிசிட்டி அதிகமாக இருக்கிற காரணத்தினால பிஎம்ஐ ரேஞ்ச் மாறுபடும். நான் முன்னாடி சொன்ன 18.9லேருந்து 24.9 நமக்கு கரெக்டாக நார்மலான ரேஞ்சான்னு கேட்டிங்கன்னா, எஸ், நார்மல் ரேஞ்ச் அதை விட கம்மின்னு சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன ரீசன்னால நாம் எல்லாரும் 18.9லேருந்து 22.9குள்ளே தான் இருக்கணும். நாம் 22.9 தாண்டிட்டாலே, நீங்கள் 23 தாண்டிட்டாலே நீங்கள்லாம் உடல் பருமன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ யாராவது இனிமேல் பிஎம்ஐயில் என்னோட பிஎம்ஐ 24, 25ன்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் படி அவங்க ஒபிசிட்டி கேட்டகரியில் இருக்காங்க. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் சொல்கிறேன். என்னதான் உங்கள் பிஎம்ஐ இந்த 23.9
இல்லை 22 அப்படி இருந்துச்சுனாலும் நான் ஃபிட்டாக இருக்கேன் எஸ் அப்படின்னு சொல்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அதுதான் பிஎம்ஐயோட பிரச்சனை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஎம்ஐ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஎம்ஐயோட ஃபார்முலாவை ஞாபகப்படுத்தி பாருங்க. பிஎம்ஐ ஜென்ரலாக நம்ம ஹைட்டையும் வெயிட்டையும் வச்சு இது பண்ணுறது. அது நம்ம உடம்புல எவ்வளோ தசை இருக்குது, எவ்வளோ போன் மாஸ் இருக்குது, எவ்வளோ கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக இல்லைல்ல. நம்ம ஓவரால் நம்ம எல்லாம் சேர்ந்து உருவான வெயிட்டையும் நம்மளோட ஹைட் எவ்வளோ இருக்கோங்கிறத வச்சு ஒரு வேல்யூ கொடுக்குது. அதுதான் பிஎம்ஐ. பிஎம்ஐ உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்கேல் தான். ரொம்ப பேர் இருக்கிறப்போ அவங்கள ஸ்கிரீன் பண்ணி எந்த மாதிரி ஃபிட்டா இருக்காங்களா இல்லையான்னு கிளாசிஃபை பண்றதுக்கு ஓவராலா ஒரு நல்ல ஸ்கேல் தான். ஆனா இன்டெப்த் அக்யூரேட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு சில அல்டர்னேட்டிவ்ஸ் தேவைப்படுது. சிம்பிளான அல்டர்னேட்டிவ்ஸ் பிஎம்ஐ விட பெட்டராகவும் இருக்கும். நம்ம உடம்புல எந்த அளவுக்கு கொழுப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதே நேரத்தில் நம்ம ஃபிட்டாக இருக்கமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும். அதை நான் லைனாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்களும் அதை மெஷர் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் உடல் பருமன் கேசஸ் அவ்வளோ ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடும் பாண்டிச்சேரி தான் டாப் மோஸ்ட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி உடல் பருமன் அதிகமாகறப்போ ஈஸியாக நம்ம லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாமே வரக்கூடுங்க. டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பிசிஓஎஸ் மாதிரியான டிசீஸ் எல்லாமே வந்து நமக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம எல்லாரும் ஃபிட்டா இருந்தாகணும். கொழுப்பு இந்த விசரல் ஃபேட் அளவு கம்மியா இருந்தாகணும். ஸோ எப்படி டாக்டர் இதை மெஷர் பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தட், நீங்க வந்து கால்குலேட் பண்றது நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ஃபேட் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்க. நான் சொன்ன இந்த விசரல் ஃபேட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று பயோ எலக்ட்ரிக்கல் இம்பிடன்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், BIA. இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக நீங்கள் நார்மலாக ஜிம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஜிம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஜஸ்ட் ஹேண்டை ஹோல்ட் பண்ணால் உங்களுக்கு உங்கள் பாடியில் எவ்வளோ பாடி ஃபேட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இதை விட பெட்டராக இது பண்ணணும் அப்படின்னா டெக்ஸா ஸ்கேன் அப்படிங்கிறது இருக்குது. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போனீங்கன்னாலே அங்கே நீங்கள் டெக்ஸா ஸ்கேன் பண்ணணும்னு கேட்டாலே பண்ணுறதுக்கான செட்டப் இருக்கும். அந்த டெக்ஸா ஸ்கேன் பண்ணுறப்போ உங்களுக்கு துல்லியமாக உங்கள் உடம்புல எந்த அளவுக்கு ஃபேட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன் டாக்டர் இது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விசரல் ஃபேட் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்படி இருக்கும்போது உடம்புல எந்த அளவுக்கு ஃபேட் இருக்குன்னு டெக்ஸா ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா இல்லையான்னு கிளாஸிஃபை பண்ண முடியும். இந்த டெக்ஸா ஸ்கேனில் ஆம்பளைங்களுக்கு உங்கள் உடம்புல இருக்க கொழுப்பளவு வந்து 18லேருந்து 24% இருந்துச்சுன்னா அது கரெக்டான அளவு. இதே நீங்கள் 25%க்கு மேலே போகுதுன்னா உங்களுக்கு உடல் பருமன் இருக்குது, விசரல் ஃபேட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதே ஃபீமேல்ஸுக்கு 25லேருந்து 31% வரைக்கும் இருந்தால் கரெக்டான அளவுங்க. 32%லாம் தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விசரல் ஃபேட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரி டாக்டர், என்னால் இந்த டெக்ஸா ஸ்கேன்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியாது, சிம்பிளாக ஏதோ ஒரு மெத்தட் சொல்லுங்களேன் பிஎம்ஐக்கு அல்டர்னேட்டிவ் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுவும் இருக்குது. நீங்கள் வீட்லேயே அதை கால்குலேட் பண்ண முடியும். அதில் ஒரு மெத்தட் தான் வந்து இந்த அப்டோமினல் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் வயிற்றை சுற்றி இருக்கிற எவ்வளோ கொழுப்பு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இன்ஸ்டேப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் தொப்புள் லெவலில் சுற்றியும் மெஷர் பண்ணுங்கள் உங்களோட வயிறோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஆம்பளைங்களுக்கு 90 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து ஃபீமேல்ஸுக்கு 85க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடல் பருமன் இருக்குன்னு அர்த்தங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் உஷாராயிட்டு இப்போவே வந்து அந்த சென்ட்ரல் ஒபிசிட்டியை எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் முக்கிய காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு காரணம் இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி தாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட்லையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் வெயிட் டிப் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, அதே இன்ஸ்டேப்பை வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்கள் வயிற்றை சுற்றி மெஷர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களோட இடுப்பு அளவை சுற்றி மெஷர் பண்ணுங்கள். ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். வர ரேஷியோ தான் வெயிட் டிப் ரேஷியோ. இந்த ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து 0.9 கீழே இருக்கணுங்க. அதே வந்து லேடிஸ்க்கு 0.8 கீழே இருக்கணும். இதுவும் அதிகமாக இருக்குன்னா சேம் ரிஸ்கில் தான் இருக்கீங்க. ஸோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். உடனே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க. ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், டயட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, வேறு ஏதாவது ஈஸியஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். அது வந்து வெயிட் டு ஹைட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. உங்களோட உடல் சுற்றளவு, அதான் அந்த சொன்ன அப்டமன் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து உங்களோட ஹைட்டோட பாதி அளவு தான் இருக்கணும். 50% ஆஃப் யுவர் ஹைட்டு தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா
நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது மாதிரி ஸ்கெலிட்டல் மாஸையும் லீன் மசில் மாஸையும் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரேதர் தென் பிஎம்ஐயை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது வேண்டாங்க. சரிங்களா? பிஎம்ஐ ஒரு நார்மல் யார்ட்ஸ்டிக் தான். பட் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை நார்மலாக இருக்குங்கிறதுக்காக நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. ஸோ இப்போவே போயிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் இன்ஸ்டேப் எடுத்து இது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் கரெக்டாக இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.